ரீசன்ட் டைம்ல Realme ஒரே மாதிரி ஸ்பெக்ஸோட நிறைய போன்ஸை லான்ச் பண்ணி ரொம்பவே போர் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டைம் அந்த மாதிரி இல்லாம Realme P4s அப்படின்னு எல்லா செக்மெண்ட்லயுமே ஒர்த்தான நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டா கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான்டா ஒர்த்தா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கேட்காதீங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க, டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்கு. முன்னாடி மாடல் நேம் போட்டிருக்காங்க, Realme அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ அப்படின்லாம் அதிகமாக போடுவாங்க, இப்போ அதை என்னவோ தூக்கிட்டாங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணா வழக்கம் போல ஒரு எல்லோ கலர் பாக்ஸ், மேக் இட் ரியல் அப்படி எடுத்து திருப்பினா ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலின்னு போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், ஒரு டிபியூ கேஸ், அந்த கிரே கலர்ல ரப்பர் கேஸ் கொடுப்பாங்க, அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதுதான் இருக்கு. அடுத்து நம்ம எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற Realme P4s மொபைல். வாவ், இதாங்க டிசைன், நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குல்ல. இதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அடுத்த பாக்ஸ்க்குள்ள வழக்கமா இருக்கிற விஷயங்கள் தான். ஒரு சார்ஜிங் கேபிள், 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், கடைசியா சிம் எஜெக்டர் பின். இதோட டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. கலர் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது எலக்ட்ரிக் சைன் அப்படின்னு சொல்றாங்க. பட் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு கிரீன் கலர்ல லைட்டா அந்த மிக்ஸ்டு மாதிரி தான் தெரியுது. இன்னொன்னு சில்வர் கலர்ல அவைலபிளா இருக்கு. கீழே வந்து பிளைனா நல்லா ஷைனிங்கா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ரியல்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல கை வச்சோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் ஆகுது, பட் தொடச்சா போயிருது. மேல வந்து லைட்டா அந்த கலர் டிஃபரன்ஸ் காமிச்சு உள்ள ஒரு செக்டு பேட்டர்ன் மாதிரி சின்ன சின்ன கட்டமா இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுல சென்டர்ல ஊக் அப்படின்னா அவங்களுடைய சார்ஜிங் டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. இங்க சைட்ல கேமராஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணி அதுல லைட்டா ஒரு பம்ப் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்குள்ள பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அப்படிங்க சைட்ல வந்தோம் அப்படின்னா பாக்ஸி டைப் டிசைன் தான், அதுவுமே நல்லா இருக்கு. ஹோல்டு பண்ணும் போதுமே அந்த அளவுக்கு நமக்கு வெயிட் ஃபீல் ஆகல. இதோட வெயிட் 208 கிராம் தான் இருக்கு. திக்னஸ்மே 7.76 mm தான் இருக்கு. ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலுமே வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸ்லிம்மாவும் டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட டியூரபிலிட்டியுமே காம்ப்ரமைஸ் ஆகாம IP66, 68, 69 மூணு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால நிறைய டஸ்ட் பட்டாலோ இல்ல தண்ணிக்குள்ள விழுந்தாலோ மழையில் நனைஞ்சாலோ எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. சோ மேக்ஸிமம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பட் அதுக்காக தண்ணிக்குள்ளலாம் அடிக்கடி போடாதீங்க. வாட்டர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்தா இங்க ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. பட் சாம்சங்கோட M14 அப்படிங்கிற பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 1.5K AMOLED டிஸ்ப்ளே, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சாம்சங்கோட ஒரு பிரீமியமான பேனல் யூஸ் பண்ணிருக்கிறதுனால டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. டச் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருக்கு, ஸ்மூத்னஸும் நல்லா இருக்குது. அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாம் நல்லா ரிச்சா டீடைலா எடுத்து தருது. ஒரு விவிடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. மூவிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா லவுடா கிளியரா கேக்குது. அதுக்கு டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா 300% வரைக்கும் வால்யூம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ஒரு மார்க்கெட்டிங்காக சொல்ற டேர்ம் தான். பட் லவுடா இருக்கு. டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா பீக் பிரைட்னஸா 6500 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்லயும் சரி இல்ல அவுட்டோர்லயும் சரி நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. பிரைட்டரான டிஸ்ப்ளேவை யூஸ் பண்றமே நம்ம கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு TUV ரெகன்லைன் சர்டிஃபைடும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ லோ ப்ளூ லைட்னாலையும் பெருசா ப்ராப்ளம் வராது. டிஸ்ப்ளே யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அந்த பெசல்ஸ்மே ரொம்ப மினிமலான பெசல்ஸ் கொடுத்திருக்கனால நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அடுத்து இதுல ஹைலைட்டே இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க MediaTek Dimensity 7400 Ultra அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பட் அதை விட இங்க ஹைலைட்டான விஷயம் என்னன்னா எக்ஸ்ட்ராவா அவங்க ஹைப்பர் விஷன் AI சிப் கொடுத்திருக்காங்க. அது கேமிங்க இன்னுமே நமக்கு பெட்டர் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்க BGMI இதெல்லாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா 144 FPS வந்து நல்ல ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பெருசா ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்ல. நீங்க 144 FPSல கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ்ல GT மோட் ஆன் பண்ணிட்டு ஹைப்பர் விஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்மூத்தான 144 FPS கேம் ப்ளே கிடைக்கும். இது அவங்களுடைய டெடிகேட்டட் கிராஃபிக் சிப்பான ஹைப்பர் விஷன் பிளஸ் AI சிப், அந்த சிப் மூலமா தான் அச்சீவ் பண்றாங்க. அது போக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் வந்து 1 மில்லியனுக்கு மேல வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ண போவோம் ஒரு 9 லட்சத்துக்கு மேல வந்தது. CPU த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பெருசா த்ரோட்டில் இஷ்யூமே இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கு. இங்க ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காக வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. இதுல மேக்ஸிமமா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. RAM டைப் அப்படின்னு பார்த்தா LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் UFS 3.1 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே மொபைல் இவ்வளவு ஸ்லிம்மா இருந்தாலுமே இதுல லார்ஜ் 8000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியோட வரதுனால தாராளமா பேட்டரி நிக்குது, அவ்வளவு சீக்கிரம் குறையவே மாட்டேங்குது. அதுபோக நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணும்போதே பார்த்தோம் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து 40, 45 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் Realme 80 வாட் கொடுத்தது நல்ல விஷயம். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் பண்ணிக்க முடியுது. 100% சார்ஜ் பண்றதுக்கு 1 ஹவருக்கு
மேலேயே டைம் எடுத்துருது. அதுபோக பேட்டரி நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ஒரு டே டைம்க்கு வருது. நீங்க லைட் யூசரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நம்ம ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கு. அதுபோக நீங்க சார்ஜ் போட்டு கேம் விளையாடுவீங்க இல்ல மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர்ல போட்டுட்டே யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே கேமரா செக்மெண்ட் வந்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. ஆம்னி விஷன் சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை செகண்டரி சென்சாரா 2 மெகாபிக்சல் அந்த மாதிரிலாம் கொடுத்து வைக்காம 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். பாக்குறதுக்கு 3 கேமரா இருக்கேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவதா இருக்கிறது கேமரா கிடையாது, ஐஆர் பிளாஸ்டர். கீழ எல்இடி ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் நேச்சுரல் கலரா எடுத்து தருது. சில டைம் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு. மத்தபடி போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் புவரா தான் இருக்கு. பட் பேக்ரவுண்ட் பிளர் வந்து நல்லாவே இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த டீடைலுமே பெட்டராவே எடுத்து தருது. பட் ரியர் கேமராவோட செல்ஃபி கேமரா இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்க 16 மெகாபிக்சல் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரோட கொஞ்சம் பிரைட்டா போட்டோஸ் வந்து எடுத்து தருது. ஸ்கின் டோன் கலர்ஸ் எல்லாமே நல்லா பெட்டரா இருக்கு. பட் செல்ஃபிலுமே அந்த போர்ட்ரைட் ஷாட்ல எட்ஜ் டிடெக்ஷன் புவரா தான் இருக்கு. பட் பிளர் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இதெல்லாமே நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா இதுல OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரியர்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. OIS ஆன் பண்ணாலுமே 4K 30 fps நம்மளால எடுத்துக்க முடியுது. பட் வீடியோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்குலாம் பெருசா இல்ல. ஓரளவு டீசென்ட்டான எக்ஸ்பெக்டேஷனை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அப்படியே செல்ஃபி வந்தா 1080 30 fps கான வீடியோ சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. 60 fps கான சப்போர்ட் இல்ல. ஓவராலா கேமரா பத்தி சொல்லணும் அப்படின்னா ஓகேவா இருக்கு. பட் இன்னுமே அவங்க பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அப்படியே இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 ஓட Realme UI 7.0 மேல கொடுத்திருக்காங்க. ஆனா Realme UI அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். சோ அடுத்ததா வரப்போற அப்டேட்ல உங்களுக்கு கலர் OS தான் கிடைக்கும். பியூரான கலர் OS தான் யூஸ் பண்ண முடியும். Realme UI கிடைக்காது. மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வழக்கமா இருக்கிற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆட் பண்ணிருக்காங்க. அது போக அந்த யூசுவலா கொடுக்குற AI எடிட் ஜீன் ஹைப்பர் கிளாரிட்டி இந்த மாதிரியான AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதே மாதிரி அவங்க வழக்கமா கொடுக்குற தேவையில்லாத ப்ளூடூத் இருக்கு, ஸ்கிரீன்ல வர்ற அந்த லாக் ஸ்கிரீன் ஆட்ஸ் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். அப்படியே மொபைலோட பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. டாப்லயே ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. லெஃப்ட் சைடுல வந்தா எதுவுமே கிடையாது. பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட். அதை ஓபன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். பக்கத்துல மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட், இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழ பவர் பட்டன் மட்டுமே கலர் டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஆர் பிளாஸ்டரும் இருக்கு. ரிமோட்டாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அது ரியர்ல கேமராக்குள்ள இருக்கு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 30,000 ல இருந்து 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இன்க்ளூடிங் ஆஃபர் இல்ல லான்ச் பிரைஸ் அந்த பிரைஸ்க்கு லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பார்த்தா அப்படின்னா Samsung M14 பேனலோட 1.5K AMOLED டிஸ்ப்ளே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய 144 FPS கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. Realme UI இருக்குது. கேமரா ஓரளவு ஓகேவா இருக்குது. சோ ஓவராலா டிசைன் அண்ட் பில்ட் பெட்டராவே பண்ணிருக்காங்க. IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக்மென்ட்க்கு பெட்டரான மொபைல் அப்படினே தோணுது. இருந்தாலுமே லான்ச் ஆனதா பிரைஸ் தெரியும். பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். அந்த பிரைஸ்க்கு இது வொர்த் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க.